விஜய் வந்து ஸ்கூல் போய் எப்படியாவது காவேரி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் காவேரி வந்து அங்கே வரல. இந்த மாதிரி ஸ்கூல் லீவில் இருக்காங்க. அவங்க வந்து லீவ் போட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க மிஸ் வந்து சொல்லிடுறாங்க. இதனால் காவேரியும் குட்டி காவேரியும் அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிறாங்க. அடுத்து வந்து குட்டி காவேரி சொல்கிறாங்க, மிஸ் இன்னைக்கு நீங்கள் எப்படியும் மீட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் டேடி, ஆனால் மீட் பண்ணவே முடியல அப்படி சொல்கிறாங்க. ஏன்ப்பா நீங்களும் மிஸ்ஸும் மீட் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுதான் எனக்கும் தெரியல, அந்த விதி தான் இப்போ வரைக்கும் எங்களை சேர விடாமல் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து குழந்தை ஸ்கூலில் வந்து உள்ள கிளாஸ் ரூமுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க மிஸ் கிட்ட டீட்டெயில் கேட்குறாரு. அப்போ தான் தெரிய வருது காவேரியோட பேர் காவேரின்னு சொல்லிட்டு. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு விஜய். இந்த மாதிரி வந்து காவேரி தான் வந்து இவ்வளோ நாள் இங்கே இருந்திருக்கா. ஏன் காவேரி தான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என் காவேரியை நான் பிரியவே கூடாது, எப்படியாவது காவேரி கிட்டே நான் நாளைக்கு வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வந்து விஜய் யோசிக்கிறாரு. அடுத்து விஜய்க்கு இன்னொரு யோசனையும் வருது. காவேரியை நான் தான் தெரியும், அப்புறம் என்ன பார்த்துருப்பாளா என்னன்னு தெரியல. ஆனால் காவேரிக்கு ஏன் வந்து என்னை தேடி வரணும்னு தோணவே தோணல. குழந்தைய பார்க்க ஏன் வரல காவேரி, எதனால் காவேரி இப்படி இருக்கா ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு குழப்பத்தோடய வந்து விஜய் வீட்டுக்கு போகிறாரு. இங்கே வந்து தாத்தா கிட்ட வந்து விஜய் வந்து கேட்குறாரு, உண்மையிலே காவேரி இந்த உலகத்தை விட்டு போயிட்டாளா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சிடெண்ட்டில். ஆமாப்பா, ஆக்சிடெண்ட்டில் காவேரி இந்த உலகத்தை விட்டு போயிட்டாப்பா, அது உண்மைப்பா அப்படின்ற மாதிரி தாத்தா மேலும் மேலும் போய் சொல்லிகிட்டே இருக்காரு. அதை கேட்ட விஜய் வந்து தாத்தா ஏன் உண்மையே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாரு. சொல்லுங்கள் தாத்தா, காவேரி வந்து ஆக்சிடெண்ட்டில் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னா அப்போ இது யார் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து அந்த வீடியோ வந்து காட்டுறாரு, ஃபோட்டோவை காட்டுறாரு. அதை பார்த்துட்டு தாத்தா அதிர்ச்சி அடைகிறாரு. சொல்லுங்கள் தாத்தா இது யார் அப்படின்னோடனே, அது வந்துப்பா இது யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன தாத்தா நான் கேட்ட கேள்வி என்கிட்டே கேட்குறீங்கன்னொன்னே உடனே எல்லாரும் வந்துடுறாங்க. வந்துட்டு வந்து அவங்க சித்தியும் சித்தப்பா வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த ஃபோட்டோவை காட்டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி வாங்கி பார்க்குறாங்க. ஆமாம், காவேரி மாலே இருக்காளே, யார்ப்பா இவ அப்படின்ற மாதிரி அப்படி நடிக்கிறாங்க. உடனே வந்து அப்படியே ஃபோட்டோ பார்த்து டென்ஷன் ஆகிறார் விஜய். அப்போது இது யாருன்னு உங்களுக்கு தெரியாது அப்படி தானே? ஆமாப்பா, அதான் காவேரி வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலேப்பா, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு எப்படிப்பா தெரியும், நீ தான் சொல்லணும் யாருன்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, காவேரி அப்போது இறந்தது உண்மை தானே தாத்தா, உண்மையா தாத்தா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அது வந்து விஜய் உண்மைதான் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை என்ன விஜய், நீ உன் பொண்டாட்டி வந்து இந்த உலகத்தில் இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்ல முடியும், நாங்கள் அதை விட்டுட்டு நாங்களாம் போய் சொல்கிறோம் நீ நினைக்கிறியாப்பா அப்படின்னோடனே, ஆமாம்மா நீங்களாம் பொய்யே சொல்லலை, உண்மை மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படி தானே சித்தப்பா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தான் நாடகம் போட்டாலும் சரி, காவேரி இல்லை இந்த உலகத்தில் சொன்னாலும் சரி, காவேரி இந்த உலகத்தில் தான் இருக்கா, இதுதான் காவேரி. அது எப்படி விஜய் நீ தீர்மானம் சொல்கிற, உருவ ஒற்றுமையை வச்சு நம்ம சொல்ல முடியாதுல்ல. உருவ ஒற்றுமையா, காவேரி என்கிட்ட ஃபோனில் பேசினா, அப்போவே நான் காவேரி தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது மட்டும் கிடையாது, ஸ்கூலில் போய் கேட்டேன், அப்போவும் அவங்க காவேரின்னு பேர் சொன்னாங்க. நீங்கள் அப்படியே சொன்ன உருவ ஒற்றுமையாக இருந்தாலும் வேறு பேர் தான் வச்சுருக்கணும், அதே டைமில் வேறு குரல் தான் இருந்திருக்கணும். ஏன் காவேரியோட வாய்ஸும் ஏன் காவேரியோட வந்து முகமும் எனக்கு தெரியாதா? ஒரு புருஷனுக்கு தெரியும் பொண்டாட்டி எப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்ன ஏமாத்தாலும் சரி, நான் நம்பத்துக்கு தயாராக இல்லை. இவ்வளோ நாள் நான் முட்டாளாக இருந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் முட்டாளாக இருப்பேன் நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்களாம் அப்படின்றாரு. அது கேட்டு தாத்தா ஆடி போகிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என் காவேரி எங்கிட்ட பிரிச்சுட்டா இப்படியே நான் இருந்துருவேன் நினச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ தானே தெரியுது நீங்கள் பண்ண வேலைக்கு நீங்களாம் மனசாட்சின்றது கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் இல்லை. என்னையும் காவேரியும் சதி பண்ணி பிரிச்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன சதி பண்ணாலும் சரி, இதுக்கப்புறம் என் காவேரி கூட நான் சேர்றதை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் தாத்தா, இவங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன் தாத்தா, நான் செய்யக்கூடியவன் தான் சித்தப்பா, ஆனால் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே பார்க்கல தாத்தா. இவ்வளோ நாள் உண்மையை மறைச்சி என்னையும் என் பொண்ணையும் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கீங்க. காவேரி இல்லாமல் இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு தெரியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். என் பொண்ணு தாய் பாசமே இல்லாமல் தாயை இழந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் எல்லோரும் தானே. இப்படி ஒரு மோசமான வந்து எனக்கு துரோகத்தை பண்ணிவிட்டு உங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ தைரியமாக இருந்தால் என்கிட்டயே வந்து காவேரி வந்து இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன சித்தப்பா மறுபடியும் பிளானா? காவேரியை நம்ம வந்து இவன் கூட சேர விடாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சரி, அது நடக்கவே நடக்காது சித்தப்பா. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, காவேரியை நான் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவேன், அவள் கூட நான் சேர்ந்து வாழ்வேன், என் பொண்ணுக்கு அவள் அம்மா கண்டிப்பாக கிடைப்பா, இது நடக்கும், நீங்கள் எல்லாம் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்றாங்க. அது கேட்டு விஜய் அப்படின்னோடனே, என்ன சித்தப்பா இவ்வளோ நாள் காவேரியை நம்ம பிரித்து வச்சிட்டோம், இதுக்கப்புறம் பிரித்து வச்சிட முடியாதான்னு நினைக்கிறீங்களா? அது உங்கள் கனவுல கூட நடக்காது. நான் காவேரி கூட சேர நாள் தூரத்தில் கிடையாது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதிர்ச்சி